guys, welcome to Travel Way channel. பாக்குறேன் சதீஷரா அண்ட் வணக்கம் சொல்லிட்டு சென்னை மக்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல போறேன். ப்ளூ ஃபிளாக் பீச் நம்ம மெரினா பீச்சுக்கு வர போகுது. இதுக்கப்புறம் நம்ம கோவலம்லாம் லாங்கா போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சென்னை ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கு இந்த இடத்துக்கு வரலாம். ரொம்ப ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பீச்சுக்கு எப்போ வரலாம், என்ன டைம்ல வரலாம், இந்த பீச் எப்படி இருக்குது, இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல என்னெல்லாம் இருக்குது சொல்லி உங்களுக்கு ஃபுல் வீடியோவா இது சொல்ல போறேன். அதனால மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. வாங்க ப்ளூ ஃபிளாக் பீச்சை போய் பார்க்கலாம். இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் எக்ஸாக்டா நம்ம மெரினா பீச்ல எங்க வருது பாத்தீங்கன்னா, கரெக்டா லேண்ட்மார்க் சொல்லணும், நம்ம ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாத்தீங்களா, அது பக்கத்துல இந்த என்ட்ரன்ஸ் வருது. என்ட்ரன்ஸே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகல. இப்ப இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மெரினா பீச்சுக்குள்ள போயிடலாம். இப்ப இந்த இடத்துல ஒர்க் பண்றாங்க. லேண்ட்மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இதுக்கு வந்து டேட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க குயிக்கா இந்த இடத்துக்கு தான் வரணும். அப்புறம் பார்க்கிங் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா இன்னும் அது கரெக்டான எக்ஸாக்டான லொகேஷன் சொல்ல. இப்போ பொதுவாக வந்து மெரினா பீச்ல நம்ம பார்க் பண்ணா எங்க பார்க் பண்ணுவோம், இந்த வரிசையா பார்க் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீச்சுக்குள்ள போயிடலாம். கைஸ், மெரினா பீச்சுக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கிறேன். ஆனா இந்த ஸ்விம்மிங் பூலை பத்தி உங்ககிட்ட நான் சொன்னதில்ல. இந்த ஸ்விம்மிங் பூல் என்னோட ரொம்ப ஃபேவரட். சின்ன வயசுல அதான் நான் 10th படிக்கும் போது அப்ப நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்ப டிக்கெட் ரேட்டு பாத்தீங்கன்னா 20 ரூபா தான். இப்ப ரேட்டு கரெக்ட் ரேட்டு பாத்தீங்கன்னா 50 ரூபா. 1 ஹவருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா நான் இங்க இந்த இடத்துக்கு வந்து செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் சம்மர் டைம்லாம் வந்துச்சுங்களேன், கண்டிப்பா இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வீக்கெண்டுனா வந்துருவோம் இந்த இடத்துக்கு. மேபி நீங்க உங்க பசங்களை கூட்டிட்டு கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரலாம். இந்த ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை மட்டும் ஹாலிடே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற எல்லா நாளும் ஓப்பன்ல தான் இருக்கும். அதுக்குன்னு டைம் ஸ்லாட் கொடுத்துக்கிறாங்க, அது உங்ககிட்ட காட்டுறேன். லேடிஸுக்கான தனி ஸ்லாட் கொடுத்துக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்லாம் வரும்போது இல்லை, இப்போ ஏதோ புதுசா இருக்குது. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இந்த இடத்துக்கு வரேன். ஏன்னா ப்ளூ ஃபிளாக் பீச் போகும்போது தான் இந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்தேன். அது உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் இங்க சோப் போட்டு குளிக்கூடாது. அப்புறம் சாக்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து கோவா இல்லைங்க, நம்ம மெரினா பீச் தான். மெரினா பீச்ல ப்ளூ ஃபிளாக் பீச் வரப்போகுது. கோவளத்துல ஆல்ரெடி ஒண்ணு இருக்கும், அது ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா நம்ம மெரினா பீச்ல ரொம்ப பெருசா கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடம் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்குது. ப்ளூ ஃபிளாக் பீச் எப்போ வரப்போகுது எனக்கு இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. பட் இங்க வந்து சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கங்க ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இது கம்ப்ளீட் ஆயிட்ட பிறகு கண்டிப்பா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எந்த டேட்டுன்னு தெரியல. ஆனா அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணலாம். இங்க வந்து கிட்ஸுக்கான பிளேயிங் ஏரியா இருக்குது. 2 சைடும் இருக்குது. இந்த சைடும் இருக்குது, ஆப்போசிட் சைடும் இருக்குது. ஆனா ஓபன் பண்ணதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் வந்து அங்கங்க ஃபேமிலியோட வந்திருக்கிறாங்க. பட் கிட்ஸுக்கான பிளேயிங் ஏரியால வந்து பெரியவங்களும் விளாடுறாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்பதான் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அது எதுவுமே வந்து நம்ம டேமேஜ் பண்ணாம இருக்கணும். அப்புறம் இந்த இடத்துல வந்து அங்கங்க ஒர்க் நடக்குது. உங்களுக்கு நான் கிட்ட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த நம்ம சுத்தி பார்த்துலாம் ஒரு ரவுண்டு. கைஸ், மதியான டைம்ல வந்துடாதீங்க, செம்ம வெயில். எனக்கே கண்ணு ரொம்ப கூசுது. இந்த இடத்துல வந்து ஒரு குப்பையை நீங்க பார்க்க முடியாது. ப்ளூ ஃபிளாக் பீச்னே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இந்த இடத்துல வந்து குப்பையை பார்க்க முடியாது. இது நீட்னஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சேஃப்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்க அங்கங்க சிசிடிவி கேமரா, அப்புறம் அங்கங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இதுக்கு எவ்வளவு டிக்கெட் சார்ஜ் போடுறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு யார் வேணா அப்படியே உள்ள வரலாம். ஆனா ரொம்ப பெரிய இடம். மெரினா பீச்சை இதுமே நான் பார்த்ததே இல்லை.
பொதுவா பீச்னா எப்படி இருக்கும், பப்ளிக் வந்து அங்க குப்பையாக்கிடுவோம், அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் அந்த இடம் கொஞ்சம் நீட்னஸ் இல்லாம இந்த இடத்துல சேஃப்டி வைஸ் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அது கொஞ்சம் பயமாவே இருக்கும் ஃபேமிலி கூட்டி வரதுக்கு. ஆனா இதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் தாராளமா ஃபேமிலி கூட்டி வரலாம், பசங்களை விளாட விடலாம். நல்ல சின்ன சின்ன ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மேபி அது முழுசா கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் மெரினா பீச்ல வந்து கப்புள்ஸ் தான் அதிகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க டிக்கெட் சார்ஜ் எவ்வளவு போறாங்கன்னு தெரியல. மேபி எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். 50 ரூபா போடலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு நினைக்கிறேன். வந்துட்ட பிறகு தான் தெரியும். ஏன்னா இங்க ப்ளூ ஃபிளாக் பீச் கோவளத்துல வந்து 20 ரூபீஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், 25 ரூபா. இங்க நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட ஒவ்வொரு கொடையில நிற்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கோவால படத்துல அது மாதிரி வெளி ஃபாரின்ல தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம சென்னை நம்மளுக்காக நம்மளோட டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து நல்ல டெவலப் ஆன ஒரு ரீசனை வந்து இங்க பார்க்க முடியுது. நம்ம பீச்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னா கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி அந்த இடத்துல வந்து கொடை மாதிரி வச்சிருக்காங்க உட்காரதுக்கு. இப்போ நம்ம பீச்சுக்குள்ள போறோம். பீச்சு கொஞ்சம் இன்னைக்கு ஆக்ரோஷமா இருக்குது, தண்ணி ரொம்ப அதிகமாவே வருது. இருந்தாலும் உள்ள நம்ம இறங்க போறதுல உங்களுக்கு காட்டுறேன் வெளியே இருந்து. ஏன்னா ஆழம் தெரியாம உள்ள இறங்காதீங்க. நீங்க சப்போஸ் ஒரு வைப்ல வந்து குளிக்க வருவீங்க, பார்த்து கொஞ்சம் சேஃப்டி வைஸா குளிங்க. அங்கங்க போலீஸ் அங்கங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க நிறைய பேர் வந்து இறந்துக்கிறாங்க பீச்ல, ஆழம் தெரியாம உள்ள ரொம்ப தூரம் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ரொம்ப டேஞ்சர்லாம் ஆயிருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா குளிங்க. சான்ஸே இல்ல, இது சான்ஸே இல்ல, இது சென்னை சிட்டி போல ஊரே இல்ல. அது மாரி செம்ம வைப்புல பாட்டு பாடிட்டு தான் போனோம். ரொம்ப அழகா இருக்குது. எல்லா காலேஜ் பசங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் வந்துருக்குறாங்க பீச் வைப்பை பார்க்கறதுக்கு. நிறைய பேர் ஃபேமிலி கிட்ட வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கலாம். ஏன்னா சின்ன வயசுல எல்லாரும் பண்ற அந்த ஒரு இதுதானே, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேனாச்சும் அவுட்டிங் போனோம், நல்ல வைப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அதோ ப்ளூ ஃபிளாக் பீச்சு இப்போதைக்கு அங்கங்க ஒர்க் நடக்குது புரியுங்களா. அதனால வந்து பப்ளிக் தான் எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. மேபி அது இன்னும் ஸ்ட்ராங்கா பில்டு பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், இந்த சைடு யாரும் வர முடியாது, டிக்கெட் எடுக்காம யாரும் வர முடியாது. நல்லா போட்டுக்கிறாங்க. இந்த குடம்லாம் அழகா இருக்குது. அங்க பாருங்க அங்கங்க லைன் வச்சுக்கிறாங்க. ஆனா இது பத்தமானு தெரியல. ஏன்னா சென்னையோட பீப்புள் தெரியும்ல, மோஸ்டா டூரிஸ்ட் பிளேஸை பார்க்கணும்னா கண்டிப்பா மெரினா பீச் தான் வருவாங்க. பக்கத்துல எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதிலாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே இங்க வருவாங்க. வாவ், பட்டினப்பாக்கம் இந்த சைடு தான். நிறைய பேருக்கு தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குது. நிறைய சான்ஸே இல்லைங்க ப்ளூ ஃபிளாக் பீச்சு. காய்ஸ், மெரினா பீச் 2.0 ப்ளூ ஃபிளாக் பீச் வரப்போது. கண்டிப்பா எல்லாருமே எவ்வளவு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்க கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்டா வந்து இந்த இடத்துல வந்து மூங்கில் கட்டல தான், அந்த சேரு கோடை அப்புறம் ஹைட்டான டவரு அப்புறம் என்ட்ரன்ஸே வந்து எல்லாமே மூங்கில் கட்டல தான் எல்லாமே ரெடி பண்றாங்க. ஏன்னா பீச்சு காத்துக்கு அதுதான் தாங்கும் போல இருக்குது. முன்னாடி இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் கூட ஏதோ ஒரு பெரிய ஒரு கடையா இல்ல ஏதாச்சும் ஒரு டிஜே பண்ணக்கூடிய அந்த ஸ்டேடியமா என்னன்னு தெரியல. ஓ, இது என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போறோம். நான் பார்த்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து செம்ம சூப்பரா இருக்குது. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். அப்போ வந்து இந்த இடத்துக்கான அமௌண்ட் என்ன, டைமிங் என்ன, இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து எப்படி என்ஜாய் பண்ணலாம் சொல்லி நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்போ நான் பார்த்ததுக்கும் இப்போதைக்கு கரண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கங்க. அது உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா கண்டினியூவா ஏன் சொல்றேன்னா, நீங்க சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க குயிக்கா இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லையே இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டக்கூடாதுல. அதனால உங்களுக்கு பிஃபோராவே சொல்றேன், இப்போதைக்கு ஒர்க் போயிட்டு இருக்குது. அதனால பெருசா ஒன்றும் இருக்காது. வந்தீங்கன்னா அங்க போய் ஜாலியா அங்க கொடையில உட்காரலாம், சேர்ல உட்காரலாம். அங்கே அங்க கிரௌட் இருக்குது, என்னால உட்கார முடியல.
அப்புறம் பீச்சில் போய் என்ஜாய் பண்ணலாம். இதுதான், மற்றபடி வேற ஒன்றும் இப்போதைக்கு இல்லை. மேபி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அப்புறம் டிஜே லைட்லாம் வைக்கலாம், வச்சா கூட ஆச்சரியப்படுத்திக்கல. அதனால வந்து இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போகலாம். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் சம்மர் டைம், அதான் ஆஃப்டர்நூன் டைம்லாம் வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். கைஸ், குழந்தைங்கன்னா பிளேயிங் ஏரியா, நல்ல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பிளேயிங் ஏரியா தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, அந்த கயிறு ஏறுறது, மேலே தாண்டுறது, அப்புறம் ராட்னம், ஜிம் எல்லாம் கொடுத்துறாங்க. இந்த ஜிம் ஒர்க் அவுட் மட்டும் கொஞ்சம் குழந்தைங்களை வந்து வளர விடாதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. சின்ன பசங்க வந்து அந்த போன்லாம் இப்போ வளரக்கூடியது. அவங்க வந்து ஹெவியான வெயிட்டை வந்து புஷ் பண்ணாங்கன்னா அந்த போன் வந்து ஏதாச்சும் இதாகிடும். அது நான் எனக்கு சொல்ல வரல, ஆனால் அது ஏதோ போன்லாம் கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டுற மாரி வளர விடாம. அதனால வந்து அதை பண்ணாதீங்க. டிராக்டர் இங்கே இருக்கிற எல்லா குப்பையை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயம் இந்த இடத்துல நோட் பண்ணுற மாரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பீர் பாட்டில்லாம் போட்டுக்கிறாங்க. அது நைட் டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்த நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுக்காக திறந்து வைக்கக்கூடிய இந்த இடத்த நம்ம பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும். இந்த இடத்த வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துக்கு கரெக்டாக வரக்கூடிய எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock மேலேங்க. ஏன்னா சேட்டர் ஐட்டம், ஃபுட் கோர்ட்டு எல்லாமே நம்ம மெரினா பீச்சில் பார்க்க முடியும். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சேட்டர் ஐட்டம் அதிகமாக இருக்கும். பஜ்ஜி, சமோசா, பொட்டேட்டோ ரோலு எல்லாமே இருக்கும். ட்ரை பண்ணலாம். பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூலு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். லேடிஸுக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. மறுபடியும் ஜென்ஸுக்கு வந்து எப்போனாலும் நீங்கள் போகலாம். ஸ்லாட் வந்து 1 hour தான். 50 ரூபா கொடுத்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் முக்கியமான சுற்றுலாத்தலம் நம்ம மெரினா பீச்சு. அதில் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணோன்னா கண்டிப்பாக நான் மறுபடியும் வருவேன் இந்த இடத்துக்கு. அப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் கைஸ்.